நீங்கள் என்ன எதிர்பார்த்து இந்த வீடியோவை பார்க்க வந்தீங்களோ அதுக்கான விஷயம் இந்த வீடியோட எண்டில் இருக்குது. ஓகேவா? இப்போ நம்ம சண்டே மார்னிங் ரொட்டீன் தான் பார்க்க போகிறோம். சண்டே மார்னிங் ரொட்டீன் எனக்கு நான் எழும்பி 5 o'clock என்னோடய சண்டே ஸ்டார்ட் ஆச்சு. 5 o'clock எழும்பி என்னோடய காலை வேலைகளெல்லாம் முடிச்சுட்டு 6:30க்கு இந்த யோகா குரூப் வந்து எனக்கு ஆல்ரெடி இருந்துச்சு. ஸோ காலையில் போயிட்டு யோகா குரூப்பை மீட் பண்ணிவிட்டு யோகா எல்லாம் பண்ணோம். உண்மையிலேயே ரொம்ப ஹாப்பியாக இருந்தது. வந்த எல்லாருமே வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்டடாக இருந்தாங்க யோகா பண்ணுறதில்ல. யாருமே வந்து ஒரு டயர்ட் ஆகலை. ஒரு ஐயோ இது ஏன் பண்ணணும், இவ்வளோ கஷ்டமாக இருக்கே அப்படின்லாம் யாருமே யோசிக்கலை. ஸோ எல்லாருமே அவங்களால முடிஞ்ச அளவு எல்லாருமே நல்லா எஃபோர்ட் போட்டு பண்ணாங்க. நிறைய ஹெல்த் டிப்ஸ் எல்லாமே நிறைய கொடுத்தேன். ஸோ வந்த எல்லாருமே தே ஆர் வெரி ஹாப்பி. உண்மையிலே ரொம்ப சந்தோஷமாக இருந்தது மேம் உங்களை மீட் பண்ணதில் அப்படின்ற மாதிரி தான் எல்லாருமே சொன்னாங்க. ஸோ இப்போ உங்களுக்கு ஒரு ஹெல்த் டிப்ஸ் நான் தரேன். அதை நீங்கள் ஃபாலோ பண்ணீங்க அப்படின்னா உங்களோட மனசும் சரி உங்களோட உடம்பும் சரி வயசாகாது. அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டெய்லி சூரிய நமஸ்காரம் பண்ணுங்கள். சூரிய நமஸ்காரம்ன்றது வந்து உண்மையிலே ஒரு ரொம்ப பர்ஃபெக்டான எதுக்குமே ஒரு ஈடு இணை இல்லாத ஒரு ஒர்க் அவுட்டு தான் இந்த சூரிய நமஸ்காரம். ஸோ உங்களால் டெய்லி ஒரு 4 ரவுண்டு பண்ண முடிஞ்சால் கூட ஓகே. டெய்லி 4 ரவுண்டு பண்ணுங்கள். இது வந்து உங்கள் உடம்புல இருக்கிற மொத்த தசை எல்லாமே நல்லா ஸ்ட்ரெச் ஆகும். உங்களோட ஜாயிண்ட் எல்லாம் நல்லா மூவ் ஆகும். நமக்கு வந்து மெயின் வந்து நம்மளோட முதுகெலும்புங்க, அந்த லோயர் பேக் எல்லாமே நல்லா ஸ்ட்ரெச் ஆகும். ஸோ நம்ம லோயர் பேக்கை நல்லா ஹெல்த்தாக வச்சுக்கிட்டோம் அப்படின்னாலே நமக்கு வந்து பேக் பெயின் வராது. இந்த உட்கார்ந்தா எந்திக்க முடியலை அப்படின்ற ஒரு பிரச்சனை வரவே வராது. ஸோ அதனால் நீங்கள் எங்கே இருக்கீங்களோ நீங்கள் இருக்கிற இடத்துலையே தாராளமாக நீங்கள் வந்து சூரிய நமஸ்காரம் பண்ணலாம். அதுக்கு வந்து இந்த எக்யூப்மெண்ட் வேணும், இந்த பிளேஸ் தான் வேணும் அப்படின்றது கிடையவே கிடையாது. எந்த இடத்துல வேணாலும் நீங்கள் வந்து சூரிய நமஸ்காரம் பண்ணலாம். ஸோ இதை வந்து நீங்கள் டெய்லி ஃபாலோ பண்ணுங்கள். நீங்கள் ஜிம்முக்கு போக வேண்டாம், எங்கேயுமே போக வேண்டாம். சூரிய நமஸ்காரம் இஸ் அ மஸ்ட். ஓகேவா? உங்கள் ஹெல்த் மேலே உங்களுக்கு அக்கறை இருந்தது அப்படின்னா டெய்லி இதை ஃபாலோ பண்ணுங்கள். ஸோ இப்போ இந்த செஷனை முடிச்சுட்டு நான் வீட்டுக்கு போயிட்டு அதுக்கப்புறம் நான் என்ன பண்ணேன் அப்படின்றத இதுக்கப்புறம் நம்ம பார்க்க போகிறோம். என்னோடய டயட்டெல்லாம் நான் எப்படி ஃபாலோ பண்ணுறேன் அப்படின்றது தான் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ வீட்டுக்கு போகலாமா? ஸோ இதோ இந்த யோகா செஷன் முடிஞ்சிட்டு வீட்டுக்கு வந்த உடனே நான் பட்டர் காஃபி ரெடி பண்ணுறதுக்காக பால் அடுப்பில் வச்சாச்சு. ஒரு கப்பில் பட்டர் காஃபி தூள் எல்லாம் எடுத்து போட்டுட்டு பால் நல்லா கொதித்தோடனே பட்டர் காஃபி ரெடி ஆகிடுச்சு. ஸோ இப்போது ஐ வில் என்ஜாய் மை காஃபி. ஸோ இதுக்கப்புறம் வர்றது என்ன விஷயம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த கிளிப்பிங்ஸுக்கு அதுக்கப்புறம் நான் போட்டிருக்கிற அந்த குர்த்தி வந்து நம்ம சுக்ரா ஃபேஷனில் உள்ள குர்த்தி. உங்களுக்கு இந்த குர்த்தி வேணும்னா கமெண்ட் பண்ணுங்கள். ஓகேவா? ஸோ உங்களுக்கான லிங்க் நான் கொடுக்குறேன். பாய்.